துன்பம் நீங்கி இன்பம் என்னும் கதவை இப்பொழுது நீ இந்த ஓம் எனும் வேலை தொட்டு அழகாக உன் கரங்களாலேயே திறந்திருக்கின்றாய். என்னுடைய அருள்வாக்கின் முக்கியத்துவமாக இன்று உன்னுடைய வேண்டுதல் உடனே நிறைவேறக்கூடிய அதிசயத்தை காணும். நீ செய்யும் வேண்டுதல் அந்த ஓம் வழியாக முருகனுடைய பாதத்திற்கு நேரடியாக வந்தது. மனதில் எத்தனை சந்தேகம் இருந்தாலும் ஓம் சரவணபவ என்று சொல்லும் பொழுது அந்த சந்தேகங்கள் கரைந்து போய்விடும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஆசை இப்பொழுது ஓம் எனும் மந்திரம் அந்த ஆசைக்கு பலனை தரப்போகின்றது. என்னை மனதிற்குள் அழைத்து நான் விரும்பியது உன் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டேன் முருகா, அந்த விருப்பம் தேவையான நேரத்தில் மலரட்டும் என்று என் பாதத்தில் வைத்த அந்த ஒரு விஷயம் இப்பொழுது மலர்ச்சியை பெற்றுவிட்டது. வானில் கரும்புள்ளி தோன்றினால் மழை வரப்போகின்றது என அறிந்து கொள்கின்றோம். அதுபோல ஓம் என்ற வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஒலிக்க தொடங்கியவுடன் நல்ல மாற்றம் வரப்போகின்றது என்பதுதான் அடையாளம். முருகனை நம்பி ஓம் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்று எழுதப்பட்டு விடுகின்றது. உன்னுடைய வேண்டுதல் அது உனக்கு மட்டும் நன்மையை பயப்பதாக இல்லை, உன்னுடன் சேர்ந்த பிறருக்கும் சேர்த்து நன்மையை பயக்கக்கூடியதாக இருப்பதால் அதை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்றேன். பிறருடைய நல்ல கர்மாவும் சேர்ந்து இந்த இடத்தில் வேலை செய்திருப்பதால் அது இப்பொழுது உடனே நிறைவேறக்கூடிய நிலையை பெற்றுவிட்டது. பிரபஞ்சம் முழுவதும் ஒலித்து கொண்டிருக்கும் பரம்பொருளின் மூச்சுதான் இந்த ஓம் என்பது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அதன் முதல் அழுகை ஓமின் அதிர்வை ஒத்ததாக இருக்கின்றது. பிரபஞ்சம் படைக்கப்பட்ட பொழுது முதல் எழுந்த ஒளியும் ஓம் தான். நம் கண்களை மூடி ஓம் என சொன்னால் நம்முள் இருக்கும் எல்லா பதற்றமும் கரைந்து விடுகின்றது. ஓம் என்பது பரிசுத்தத்தின் வாசல். அந்த வாசலில் காலடியை எடுத்து வைத்தவுடன் வேண்டுதல் நிறைவேறியும். அப்படிப்பட்ட அந்த ஓம் எனும் மந்திரம் நிறைந்த வேலை இன்று நான் அனுப்பி அதற்கு சக்தியை கூட்டி இப்பொழுது அதை உன் கரங்களால் நீ தொட்டு மகிழ்ந்திருக்கின்றாய். பாக்கியத்தை பெற்று விட்டாய். இனி உன் வாழ்க்கையில் இருந்த இருள் எல்லாம் அகன்றுவிடும், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிடும், மனக்குறைகள் எல்லாம் நிறைவை பெறும். சரியான வழியை நீ தேர்ந்தெடுத்து வெற்றி பெறுவாய். ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற ஏதாவது ஒரு ஆசை வேண்டுதலாக மாறுகின்றது. அது சிறியவையோ பெரியவையோ, ஆனால் அந்த ஆசை நிறைவேறியே ஆக வேண்டும் என்பது மனிதர்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. நம்பிக்கையும் சரியான வழிபாடும் தெய்வ அருளும் சேர்ந்து அந்த வேண்டுதலை இப்பொழுது நனவாக்கப் போகின்றது. விதைக்கு நீரும் வெயிலும் சேர்ந்தால் அது செடியாகவோ மரமாகவோ அல்லது புல்லையோ கொடுக்கும். அது போல ஆசையும் அந்த நம்பிக்கையும் முருகனுடைய அருளும் சேர்ந்தால்தானே நிறைவேறும். அது இப்பொழுது இரண்டையும் சேர்த்து வைத்து நிறைவேற்றி கொடுக்க போகின்றது. எவ்வளவுதான் உழைத்தாலும் முருகனுடைய அருள் இருந்தால்தானே முயற்சிகள் வெற்றி அடைகின்றது. ஒரு பயணி இருளில் வழி தவறி செல்கின்றான். திடீரென ஒரு விளக்கு கம்பம் எரிகின்றது. அந்த ஒளி அவனை சரியான பாதைக்கு அழைத்து சென்று விடுகின்றது. அதுபோல ஓம் சரவணபவ என்கின்ற ஒளி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி சரியான பாதைக்கு உன்னை வழிநடத்தி செல்கின்றது. ஒவ்வொன்றுக்கும் காலம் வேண்டும். உன்னுடைய வேண்டுதலுக்கும் காலம் இருந்தது. உன்னுடைய வேண்டுதல் எனது கையில் வந்துவிட்டது என்ற நம்பிக்கையை நீ தவறவிடாமல் இருந்தால் அது நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் தானாக வந்துவிடும். எதுவும் தொடங்கும் பொழுதே நடக்குமா என்ற சந்தேகம் கொள்ளாதே. சந்தேகம் என்பது ஆசையின் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய புழு. நம்பிக்கைதான் ஆசையை பலப்படுத்துகின்ற உரம். அந்த உரம் இப்பொழுது உனக்குள் இருக்கட்டும். உன்னுடைய நம்பிக்கை வளரட்டும். உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறட்டும். நல்லது நடக்கும்.